Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10th மேக்ஸு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு சமச்சீர்க்குள்ளது சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1. இந்த வீடியோ வந்து ஃபுல் சம்மு எக்ஸசைஸ் 1.1ல் எல்லா சம்மே கவர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் A cross B, A into A and B cross A. ஃபைண்ட் A cross B, A cross A, B cross A. இது வந்துட்டு இதிலே வந்துட்டு 3 சம்மாக கேட்டிருக்காங்க. 1 2 3 சரிங்களா? இதில் வந்துட்டு 1 2 3 மொத்தம் 3 சம்மு. இதில் எல்லா சம்முக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து A cross B, A cross A and B cross A கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ரூஸ்டர் ஃபார்ம்னால் வந்துட்டு நம்பர்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு செட்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. A equal to 2 minus 2 3 and B equal to 1, minus 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏக்கு A போட்டுட்டு A செட் எழுதிட்டு Bக்கு B செட் எழுதிடணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரெண்டுத்தையுமே வந்து ரூஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கணும். இப்போது 2 இந்த நம்பரை வச்சு இது எல்லாத்தையுமே வந்து எழுதணும். இந்த நம்பருக்கு இது எழுதணும், இந்த நம்பருக்கு இது எல்லாத்தையுமே எழுதணும். எப்படின்னா 2 1 2 minus 4 இதுக்கு இது சரிங்களா? நெக்ஸ்ட்டு -2 1, அப்புறம் -2 -4, அதுக்கப்புறம் 3 1, அப்புறம் 3 -4. அதே மாதிரி தான் A cross Aவும். A cross A வந்து சேம், ரெண்டுமே ஒரே செட்டு தான். அப்போது 2 -2 3 cross 2 -2 3 ஓகேங்களா? 2 2 2 3 2 2 2 -2 2 3 again -2 2 -2 -2 again -2 3 அப்புறம் 3க்கு 3 இப்படி இது இது இது. ஸோ எல்லா நம்பருக்குமே சேமாக கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 3 3 2 அப்புறம் 3 -2 அப்புறம் 3 3 அப்புறம் B cross Aவும் அதே தான். 1 -4 cross 2 -3 -2 3 1 2 1 -2 1 3 அப்புறம் -4 2 -4 -2 அப்புறம் -4 3 சரிங்களா? அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் சம் முடிஞ்சிடுச்சு. அதிலே வந்து சப்ஹெட்டிங்கில் செகண்ட் சம் எப்படின்னா, இப்போது A ஈக்குவல் B ஈக்குவல் A ஈக்குவல் B ஈக்குவல் PQன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது ஏக்கு எதுக்குமே வந்து இது காமனாக வந்து PQன்றது கொடுத்துருக்காங்க. அப்போது ஏக்கும் PQ தான், பிக்கும் PQ தான். ஸோ அப்போ நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். A ஈக்குவல் டு PQ அண்ட் B ஈக்குவல் டு PQ. ஸோ இதை வச்சு எப்பயும் போல் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி A cross B, A cross A, B cross A கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி எல்லாமே ஏக்கும் பிக்கும் சேம் வேரியபிள்ஸ்னால நம்ம வந்துட்டு ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சோம். எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர்ஸ் தான் வரும். இருந்தாலும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஏக்கும் PQ, பிக்கும் PQ, அப்போ PP PQ, QP QQ. ஸோ A cross Aக்கும் அதே தான், சேம் எல்லாத்துக்குமே அதே வரும். PP PQ, அப்போ QP QQ சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு அகெயின் B cross Aக்கும் அதே தான், PP PQ QP QQ QQ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்ஹெட்டிங்கு A ஈக்குவல் டு MN, அப்புறம் B ஈக்குவல் டு நல் செட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன நோட் உங்களுக்கு. இது எப்படின்னா வந்து சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏல நல் செட் கொடுத்தாலும் பியில், இப்போது ஏக்கு இதில் வந்து MN கொடுத்துருக்காங்க, B ஈக்குவல் டு நல் செட்லாம் ஒன்று எம்டி செட்டு. நல் செட் இஸ் அதர்வைஸ் நோனஸ் வந்து எம்டி செட், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு நீங்கள் எம்டியாகவும் போடலாம், இல்லை வந்து ரவுண்ட் பண்ணி இப்படி கட் பண்ணிடலாம். அதுதான் நல் செட்டு. சப்போஸ் ஏக்கும் பிக்கும் வந்துட்டு பியில் இங்கே வந்துட்டு நல் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, சப்போஸ் ஏல இல்லை பியில் வந்துட்டு எங்கே நல் செட் கொடுத்தாலும், இப்போ இஃப் ஏ நல் செட் ஆர் பி நல் செட் சரிங்களா? ஸோ நல் செட் எங்கே வந்தாலும் சம்மில் வந்துட்டு அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல் செட் தான் சரிங்களா? இப்போ எப்படி வந்து மல்டிப்ளை 0வில் மல்டிப்ளை பண்ணால் 0 வருமோ அந்த மாதிரி சரிங்களா? அப்போது A cross Bக்கு ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, MN cross நல் செட். இப்போ இங்கே ஒரு நல் செட் வந்திருக்கா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது MN போட்டு
நல் செட்னு போட்டு தொலைய வேண்டாம். ஸோ நீ வெறும்னே வந்துட்டு நல் செட் இங்கே ஒரு நல் செட் வந்துருச்சுன்னா சம்மில் நல் செட் வந்துச்சுன்னா ஆக்சுவலாக அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா நல் செட்டாக தான் இருக்கும். அதேமாதிரி ஏ க்ராஸ் ஏ இதில் வந்துட்டு ஏ க்ராஸ் ஏனால ஏக்கு நம்மளுக்கு வேரியபிள்ஸ் கொடுத்ததுனால எம்எனை வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கிறோம். எம்எம் எம்என் என்எம் என்என். பி க்ராஸ் ஏக்கு இங்கே பி வந்துருச்சு பாருங்கள். ஆல்ரெடி பிக்கு வந்து நல் செட் கொடுத்துருக்காங்க. எங்கே வந்து ஒரு சம்மில் வந்து நல் செட் வருதோ அதோட ஆன்சர் கண்டிப்பாக ஷோராக வந்துட்டு நல் செட் மட்டும் தான் ஆன்சர். ஸோ இதுக்கும் நல் செட் தான். நெக்ஸ்ட்டு வெதர் இட் இஸ் ஏ ஆர் பி. ஏல நல் செட் வந்தாலும் ஆன்சர் நல் செட் தான், பியில் நல் செட் வந்தாலும் நல் செட் தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது செகண்ட் சம். ஃபஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் சம்மில் வந்துட்டு 3 சப்ஹெட்டிங் இருக்குது. 1 2 3 எக்ஸசைஸ் 1.1 சாப்டர் ஃபஸ்ட்லேயே. அப்புறம் செகண்ட் சம் நம்ம போகலாம். இப்போது லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 and b equal to x such that x is a prime number less than 10. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துருக்காங்க அண்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர்னால் என்னம்மா ஆக்சுவலாக 10குள்ளே சொல்லியிருக்காங்க. 1 வந்து ப்ரைம் நம்பரே இல்லை. அது நெய்தர் ப்ரைம் நம்பர் ஆர் நெய்தர் வந்து ஆட் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர் அது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 வந்து ஈவன் ப்ரைம் நம்பர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன பண்ணணுன்னா இது ஆக்சுவலாக ரூஸ்டர் ஃபார்ம்ன்றது இந்த மாதிரி கொடுக்குறதா ரூஸ்டர் ஃபார்மு. அவங்களே கொடுக்குறது ஒரு நம்பர்ஸு. இது வந்துட்டு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ரூஸ்டர் ஃபார்மாக மாற்றணும். இப்போ ஏக்கு வந்து அவங்க 1 2 3 கொடுத்துருக்காங்க. பிக்கு நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ணணும். ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 7. ப்ரைம் நம்பர்னால் லெஸ் தென் 10னா இப்போ என்னென்னா 2 3 5 7 தான் வந்து இருக்கிறதுலே ப்ரைம் நம்பரு. 1 ப்ரைம் நம்பர் இல்லை, 2 ஈவன் ப்ரைம் நம்பர், 4 வந்து ஈவன் நம்பரு. ப்ரைம் நம்பர் மீன்ஸ் டிவிசிபிள் பை சேம் டேபிள். ஓகேவா? அந்த டேபிளில் மட்டும் தான் டிவிசிபிள் ஆகிருக்கும். மற்ற டேபிள் எதுலேயும் 3யும் வந்து ஒன் டைம்ஸ் தான் போகும், 5ம் 1 டைம் தான் போகும், 7ம் 1 டைம்ஸ் தான் போகும். ஓகேவா? 8 வந்து 2 டேபிள்லையும் போகும், 4 டேபிள்லையும் போகும். 9 வந்து 3 டேபிளில் போகும். ஓகேங்களா? 3 3s are 9. ஸோ அது 9 வராது. ஸோ வந்து ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 கேட்டாங்கனால 2 3 5 7 வரும். அப்போ ஏ க்ராஸ் பி அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம போட்ட மாதிரி தான், நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்ட மாதிரி தான். ஏ க்ராஸ் பி அப்புறம் 1 2 ஏ க்ராஸ் வந்து ஏ வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க 1 2 3. பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரைம் நம்பரு 2 3 5 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும், ஈஸி தான். 1 2 1 3 1 5 1 7 இதை 1க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2க்கு வரும். 2 2 2 3 2 5 2 7. அகெயின் 3க்கு வரும். 3 3 3 2 3 3 3 5 3 7. ஓகேங்களா? சேம் இதில் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும், பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பி க்ராஸ் ஏக்கு போயிடலாம். சேம் அதே தான். பி வந்து நம்ம ப்ரைம் நம்பர் கொடுத்ததுனால 2 3 5 7. ஏ ஆஸ் யூஷுவல் 1 2 3. ஸோ இதையும் க்ராஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா வந்துட்டு மறுபடியும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இதை வச்சு இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம எழுதணும். இந்த ஒரு நம்பரை வச்சு இந்த நம்பர் எல்லாத்தையும் எழுதணும். இந்த ஒரு நம்பர் வச்சு இது எல்லாத்தையும் எழுதணும். 7 வச்சு இது எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3 இருக்கிறதுலே இப்போது நம்ம போட போகிற சம்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சாப்டர்னால் இந்த வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் போட்டால் கூட ஈஸி தான், நீங்கள் போட்டு பார்க்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுவும் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சம்ம. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 1 5 2 5 3 7 1 7 2 7 3. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் இருக்கிறதுலே ஈஸி, ஒன்றுமே இல்லை. இதிலே நீங்கள் பாருங்களேன். இஃப் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு -2 3 -2 4 செட் கொடுத்துருக்காங்க. -3 0 3 0 4 3 3 3 4 ஃபைன். ஒன்றுமே இல்லை, ஃபைன் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பி க்ராஸ் ஏக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து பி, செகண்ட் எலமெண்ட் வந்து ஏ. ஸோ எல்லாத்தையோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து பி. சரிங்களா? எல்லாத்தையோட செகண்ட் எலமெண்ட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆக்சுவலாக இங்கே ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டுட்டு இங்கே பி க்ராஸ் ஏக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பி, ஃபஸ்ட் எலமெண்ட் பி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் பி, செகண்ட் எலமெண்ட் வந்து ஏ. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏக்கு எடுத்து ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். ஏக்கு எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட் எலமெண்ட்டும் எழுதுறாதீங்க, செகண்ட் எலமெண்ட்டு தான் ஏ. சரிங்களா? இங்கே பி க்ராஸ் ஏக்கு இது பி இது ஏ. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும். சரிங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு அது 3
4 3 4 3 4 அதே மாதிரி எல்லாம் 3 4 3 4 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிக்கு அதே மாதிரி -2 -2 0 0 3 3 எழுதியாச்சா? ஸோ இதில் எது வந்து சேமாக ஒரே நம்பராக ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதை வந்து ஒன் டைம் எழுதிக்கலாம். அப்போ A = இது எல்லாமே 3 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 டைம் 3 4 எழுதிக்கலாம். அகெயின் 3 வந்துட்டு B வந்துட்டு என்ன இருக்குது? -2 0 3 இருக்குது. அதே மாதிரி -2 0 3 போட்டுட்டோம். 1 டைம் எழுதிட்டா போதும். ஸோ தேர்ட் சம் ஓவர். அகெயின் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு. இஃப் A = இது ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போட்டே சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரிங்களா? இது ஈஸியான சம்னால நான் அப்படியே நான் ஆல்ரெடி போட்டு நோட்ஸ் எடுத்துட்டேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டி. ஸோ இஃப் A ஃபோர்த் சம்மு இஃப் A = 5 6 B = 4 5 6 C = 5 6 7 show that A cross A = B cross A intersection C into C. ஆக்சுவலாக இதில் இன்டர்செக்ஷன்ற ஒரு வேர்டு வந்திருக்கு. ஒரு எலமெண்ட் ஒரு சைன் வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்டர்செக்ஷன்னா வந்துட்டு காமனாக சேமாக ஒரே காமனாக எந்த நம்பர் இருக்கோ அதை மட்டும் நம்ம எழுதணும். இப்போ யூனியன் வந்துட்டு எல்லா எலமெண்ட்ஸும் 1 டைம் எழுதிடணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இது வந்து A cross A = B cross A intersection C cross C. சரிங்களா? ஆக்சுவலாக இது LHS, இது RHS. LHS இஸ் நத்திங் பட் லெஃப்ட் ஹேண்ட் சைட், RHSனால் ரைட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம LHS கண்டுபிடிச்சிக்கலாம். LHS கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு A cross A கண்டுபிடிக்கணும். A cross Aக்கு சேம் தான். இதுவும் A தான், இதுவும் A தான். ஸோ A into A 5 6 5 6 இது அப்படியே நம்ம க்ராஸ் பண்ணிக்கிறோம். 5 5 5 6 6 5 6 6 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அகெயின் இது முடிஞ்சிருச்சு. LHS ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஏன்னா LHSல A cross A மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம B cross Bயும் C cross Cயும் கண்டுபிடிச்சிடலாம். B cross A என்னது? அதே மாதிரி B வந்து 4 5 6 A வந்து 4 5 6. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு B cross A கண்டுபிடிக்கலாம். B வந்து ஆக்சுவலாக 4 5 6 இங்கே ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக சொல்லி தந்துடுறேன். B cross A B வந்து 4 5 6 A வந்துட்டு 5 6. ஸோ இதை நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாமா? 4 5 4 6 5 5 5 6 6 5 6 6. ஸோ இப்போ B cross A கண்டுபிடிச்சி அகெயின் வந்து C cross C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் C cross C கண்டுபிடிக்கிறோம். C cross Cனா சேம் நம்பர் தான், சேம் எலமெண்ட் தான் போடணும். 5 6 7 5 6 7 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5 7 7 7 6 7 7. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. B cross B கண்டுபிடிச்சாச்சு. B cross B கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக தான்ப்பா போட்டிருக்கேன் நான். கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இது கரெக்டாக வரும் இங்கே. இதுவும் வந்துட்டு 4 4 5 4 6 4. ஆக்சுவலாக நான் B cross A நினச்சிட்டேன். B cross B இல்லை, B cross A இல்லை, B cross B தான். கரெக்டு தான், நான் போட்டது கரெக்டு தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ B cross Bயும் C cross Cயும் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. இன்டர்செக்ஷன்றது சேமாக வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் A cross Aல ஆன்சர் இருக்குல்ல, அந்த ஆன்சர் இருக்குல்ல, இந்த ஆன்சரில் இதே மாதிரி சேமாக இங்கே என்ன இருக்கோ ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கும் இன்டர்செக்ஷனாக B cross Bக்கும் C cross Cக்கும் எங்கே ஒரு சேமாக ஒரு எலமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்ன சேமாக இருக்குன்னா 5 5 5 6 B cross Bக்கும் C cross Cக்கும் சேம் எலமெண்ட்டு. இது அப்புறம் நான் லாஸ்ட்டில் வரேன். நான் 5 5 5 6 6 5 6 6 இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இதை நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணால் தெரியும். இப்போ A cross Aல ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்களா. 5 5 5 6 6 5 6 6. ஸோ A cross Aலையும் கரெக்டாக இருக்குது. B cross B இன்டர்செக்ஷன் C cross Cலையும் வந்துட்டு சேமான ஆன்சர் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்து LHS = RHS. சரிங்களா? சேமாக ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்பர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு. ஸோ ஃபோர்த் சம்மும் முடிஞ்சிடுச்சு. அகெயின் வந்து ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் வரைக்கும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு
given A equal to 1 2 3, B equal to 2 3 5, C equal to 3 4 and D equal to 1 2 1 3 5, check if A intersection C into B intersection D equal to A cross B intersection C cross D is true. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறாங்க, ட்ரூவான்னு கேட்குறாங்க. அதை நம்ம போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப ஈஸி தான், இதுவும் சேம் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். A intersection C into B intersection D equal to A cross B intersection C into C cross D. இப்போ இதுவும் LHS, இது RHS. A intersection Cனா என்னன்னு தெரியும், A B AC எழுதிட்டு இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்னமா இருக்குது, 1 2 3 இருக்குது, 3 4 இருக்குது. அப்போ ரெண்டு சேமாக இருக்கிற நம்பர் சேமாக இருக்கிற நம்பர் காமன் நம்பர் வந்து 3 தான். அப்போ ஆன்சர் 3. B cross Dக்கு B வந்து 2 3 5, D வந்து 1 3 5. இது ரெண்டும் சேமாக இருக்கிறது என்னது, B intersection Dக்கு இது ரெண்டுமே சேமாக இருக்குது 3 5 தான். அப்போ 3 5 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆன்சரை க்ராஸ் பண்ணிக்கலாம். A intersection C என்ன கண்டுபிடிச்சோம் 3, B intersection D என்ன கண்டுபிடிச்சோம் 3 5. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம், 3 3 3 5. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A into A cross B intersection C cross D. A cross B என்னது, A வந்து 1 2 3, B வந்து 2 3 5. இதை நம்ம வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். 1 2 1 3 1 5, 2 2 2 3 2 5. அப்போ 3 2 3 3 3 5. அதே மாதிரி C cross D, C வந்து 3 4, D வந்து 1 3 5. அப்போ வந்துட்டு 3 1 3 3 3 5, 4 1 4 3 4 5. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இது ரெண்டுத்துமே எது காமனாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். காமனாக இருக்குது இந்த ரெண்டு ஆன்சருக்குமே வந்துட்டு காமனாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, 3 3 3 5 வந்திருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் கேட்டதுனால நம்ம காமனாக இருக்கிற நம்பர்ஸ் எழுதுகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லையும் 3 3 3 5 தான் ஆன்சர். அப்போ இதுவும் வந்து 3 3 3 5 தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன், LHS ஈக்குவல் டு RHS. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் சம்ஸு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்மா.